பஞ்சை எடுத்துட்டு போய் அவங்க நாட்டில் தொழில் புரட்சி பண்ணுறாங்க லண்டனில். அது அற்புதமான ஆடையா நெய்து மறுபடியும் இங்கே கொண்டாந்து விற்றாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் எல்லா மனதிலையும் பார்த்தாங்க, அவங்க சரியா இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை கொடுத்து இந்த நாட்டையே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஆங்கிலேயர் நினைச்சாங்க. நாட்டையே கொடுத்துருவோம். இந்த மன்னர்களை பூரா ஆரம்பிட்டாங்க. அவங்க கோட்டையெல்லாம் இப்போ நிறைய இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம ஊரோட வேலுநாச்சியாருடைய கோட்டை சக்கரவர்த்தி கோட்டையில இருக்குது. சக்கரவர்த்தி கோட்டை அது வேலுநாச்சியாருடைய கோட்டை. அவங்க சேர மன்னர்கள் அவருக்கு சீதனமாக கொடுத்த கோட்டை. அந்த மாதிரி கோட்டையில் இருந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க ஒரு கோயில் நிர்வாகம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அதுக்கு வந்துட்டு நாட்டில் கொடுமை நடக்குது. பெரிய தலைவர்கள்லாம் நினைச்சாங்க, நம்ம நாட்டு பொருளெல்லாம் அவங்க வந்து அழிவிட்டு போகிறாங்களே அப்படின்னு அதை தடுக்கணும், இவங்களை விரட்டணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆங்கில கல்வியை கொடுக்கும்போது இந்த ஆங்கிலேயர்கள் தான். நீங்கள் நம்ம ஆங்கில கல்வி படிக்கிறோம்னா இதுக்கு காரணமாக இருந்தது யாரு? ஆங்கிலேயர்கள் தான். அவங்க மொழியை கற்றுக் கொடுத்தாங்க. நாம் நம்ம மொழியை கொடுத்துருக்கோம். நம்ம மொழி ஒரு அற்புதமான மொழி. உலகத்திலேயே சிறந்த மொழிகள் 5. அது நம்முடைய தாய்மொழி ஒன்றும். தாய்மொழி ஒன்றும். இந்த தாய்மொழி பற்று வேணும். அதே மாதிரி நாட்டு பற்று வேணும். இந்திய நாடு இன்னைக்கு மக்களாட்சி நடந்துருச்சு. மக்களாட்சி இப்போ யாருனாலும் ஆட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கள்ளுக்குட்டியில் தேவையான பொருளை அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, மேலிடத்தில் சொல்லி வாங்கி இங்கே கொடுக்குறாரு. அப்போ மக்களாட்சி ரொம்ப உயர்வான ஆட்சி. இப்போ இன்னைக்கு நல்லா நடந்துருக்காரு. மக்கள் தொகை பெருகிடுச்சு. ஏற்கனவே இது சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி இருந்தாங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியுமா? 120 130 கோடி பேர் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் உணவை கொடுத்துட்டேன், பழகிட்டேன். எல்லாருக்கும் உடையை கொடுத்துட்டேன், பழச்சிக்கிட்டேன். எல்லாருக்கும் குடியிருக்க வீட்டை கொடுத்துட்டாங்க நம்ம மக்களாட்சினால. யாரு வந்துருச்சா உடனே மனது கொடுத்து காப்பாற்றி விடுறா. அப்போ மக்கள் தொகை பெருமில்ல. அந்த காலத்துலாம் சாதாரண ஒரு டிசைனரி வந்தாலே மருந்து இல்லை, உடனே கொண்டு போய் முடிச்சுவோம் கதை. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு டிசைனரி வந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்கள காப்பாற்றிடுவாங்க. அப்போ இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் யாரால் நடந்துச்சு? மன்னர்களால் நடந்துச்சா, ஆங்கிலேயர்களால் நடந்துச்சா, மக்களாட்சியினால் நடந்தாவா? மக்களாட்சியினால்தான் நடக்குது. மக்களாட்சியினால்தான் நடக்குது. நம்முடைய துறைகளை பூரா யார்கிட்ட சொல்கிறோம்? கலெக்டர்கிட்ட போய் சொல்கிறோம், கலெக்டர்கிட்ட போய் சொல்கிறோம், அவர் மினிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, அவர் சீஃப் மினிஸ்டருக்கு கொண்டு வராரு, அவர் பிரைம் மினிஸ்டருக்கு கொண்டு வராரு. அப்படியா? எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும். எல்லாரும் சமம். எல்லாரும் சமம். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருடைய கொள்கை? மக்களாட்சி நடந்ததுனால ஏற்பட்ட ஒரு மாபெரும் புரட்சி. இதை நம்ம காப்பாற்றணுமா, காப்பாற்ற வேணாமா? அதுக்கு நீங்கள் படிக்கணுமா வேணாமா? ஆமாப்பா, அதான் உங்களுக்கு பேரண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அருமையான ஆங்கில கல்விகள் கற்றுக் கொடுக்கறதுக்கு சொல்லிட்டாங்க இல்லையா? ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அந்த அதுலேயும் உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு ரொம்ப தூரம் போகாமல் பக்கத்தில் ஒரு ஒரு ஆங்கில கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது அதோட பெரிய காரியம். அதில் நீங்கள் வந்து ரொம்ப பயன்படணும். இன்றைக்கி ஒரு 19 வருஷத்தில் கிட்டத்தட்ட படித்த மாணவர்களை டாக்டராக வந்துட்டாங்க, என்ஜினியராக வந்துட்டாங்க, நர்ஸாக வந்துட்டாங்க, ஐடிஐயில் வேலை பார்க்குறாங்க. அப்படி மக்கள் சிறப்பாக போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஸ்னஸில் போயிட்டாங்க, பிஸ்னஸ்க்கும் போயிருக்காங்க. அப்போ எல்லாம் இந்த கல்வி ஆங்கில கல்வினால நடக்கக்கூடியது அற்புதங்கள். அப்போ நீங்கள் நல்லா படிப்பீங்களா? நாளைக்கு ஒரு இந்த ஊருடைய பிரசிடண்டாக வருவீங்களா? ஒரு கவுன்சிலராக வருவீங்களா? ஒரு சேர்மனாக வருவீங்களா? எம்எல்ஏவாக வருவீங்களா? எம்பியாக வருவீங்களா? மினிஸ்டராகவே வரலாமா? அது என்ன கிடைச்சது?
நாளைக்கு நீ பெருசாக கூட குழந்தை வந்துடும். அப்போ அரசியல் வந்துடலாம். நீ நல்லா படிக்கிறியா, கலைஞராக வந்துடலாம், ஒரு டீச்சராக வந்துடலாம். அப்போ உங்களுக்கு அரசியலையும் சொல்லிக் கொடுக்குறோம், உங்களுக்கு வேண்டிய கல்வியையும் சொல்லிக் கொடுக்குறோம், மக்களாட்சியினுடைய தத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கல. நாங்கள்லாம் படிக்கும்போது சொல்லி சொல்லலாம், நீ இப்படிலாம் மறுபடியும் சொல்லி சொல்லலாம், அந்த முறையை அவங்களுக்கு நிறைய சொல்லலாம்ப்பா. இப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் ரொம்ப ஈஸியாக விளையாடி போடுவீங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல குழந்தைகளுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவா இல்லையா? நீங்கள் உங்களை படிக்க சொல்லி தொந்தரவு பண்ண வேண்டாம் இல்லையா? படின்னு சொல்லி படிக்க சொல்லி தொந்தரவு பண்ண. நான் அது வர்றேன், கொஞ்சம் நேரம் அங்கே குழந்தை இருக்கிறேன், நம்ம எங்கே விளையாட போகிறேன் என்ன நினைக்கிறேன். அப்போ குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட விழா இந்த 2 விழா. இது தவிர இன்னும் 2 விழா இருக்குது. உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு விழா இருக்குது, சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு. அந்த விழாவுக்கு பேர் என்ன? டீச்சர்ஸ் டே. அப்போ அவங்கள மறக்கலாமா? வச்சுருக்கான மற்ற குழந்தைகளுக்காக. அதை விட உங்களை இன்னமும் மேன்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒரு நாள் வருது. அந்த நாள் எந்த நாள்? அப்போ உங்களை தானே மையமாக வச்சுருக்காங்க எல்லாம். உங்களை தானே எல்லாரும் மையமாக வச்சுருக்கீங்க. நீங்கள் நல்லா சிறப்பாக உங்களை வளர்த்தா, சிறப்பான பயிற்சி கொடுத்தா, நீங்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் நல்ல குடிமக்கனாக வருவீங்களா வரமாட்டீங்களா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் செய்வீங்களா? வெரி குட். இந்த நல்ல நாளில், மக்களாட்சி மலர்ந்த நாளில் நம்ம ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு பாரு, எல்லா இடத்துலையும் குழந்தைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஒரு கலெக்டர் கொடியேற்றுனா அங்கே உள்ள அலுவலர்கள் தான் நிற்பாங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில், இப்போ நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஒக்கூருக்கு பக்கத்தில் சோழபுரம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே ரமணர் மகரிஷியை வச்சு ஒரு பயங்கரமான பள்ளிக்கூடம் நடந்துருக்குறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் பார்த்தேன். அங்கே 3000 மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த பள்ளிக்கூடம் அங்கே போய் அதை பார்த்த உடனே, ஆகா இங்கே இப்படியெல்லாம் இருக்குது, இதை நம்ம பள்ளிக்கூடத்தில் செயல்படுத்த முடியுமா, நம்மளால் செயல்படுத்தலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம கல்விக்குரிய கலைஞர்கள் இங்கே வச்சுருக்கிறோம். அதை நம்ம கும்பிட வச்சுக்கணும்னு முடியலை. ஆனால் அவர் ரமணர் மகரிஷி, அவர் சட்டப்படாத ஒரு மகான். ஒரு இடுப்பில் துண்டு தான் கட்டியிருப்பார். அவர் அந்த ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு இசையை போட்டு அங்கே ஒரு மலர் போடக்கூடிய சட்டியை வச்சு அதை வர்றவங்கெல்லாம் அங்கே போனோன்னே ஒரு ஆன்மீக தோன்றல் ஏற்படுது. அதனால் இந்த மாதிரி கூட மரங்களில் கொஞ்சம் மரங்கள் இருக்குது. அது அங்கே 3000 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா அப்போ ஒன்றை பார்த்து ஒன்று அப்படி ஒரு நிகழ்வுக்கு நம்ம என்ன செய்யலாம். அப்படி நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது இன்றைக்கி இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில். இன்றைக்கி அத்தனை பேரும் கூடி என்ன செய்கிறாங்க, இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுறாங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் இத்தனை பேர் கூடி வரலாற்று